நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் மார்கழி மாதம் முடிஞ்சு தை மாதம் அப்படிங்கிறது பிறக்க போகுது. பொதுவாகவே தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளோட முன்னோர்கள் சொல்லக்கூடிய வாக்கு. அப்போ நம்மளோட நேயர்கள் எல்லாருக்கும் இந்த தை மாதத்தில் ஏதாவது நல்லது நடக்குமா, நிறைய எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா இப்போ தான் வருடம் பிறந்திருக்கு, நிறைய வருட கிரகங்களோட மாற்றம் அப்படிங்கிறது நடந்திருக்கு. சனி பகவான் பயிற்சி ஆகிருக்காரு, குரு பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிருக்காரு, இப்படி நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது நடந்திருக்கு. அப்போ நம்மளோட ராசி பலனுக்கு ஏதாவது மாற்றம் வருமா, வாழ்க்கையில் கடனை அடைக்கலாமா, கல்யாணம் பண்ணலாமா, வீடு கட்டலாமா, நல்ல வேலை கிடைக்குமா, இந்த மாதிரி ஏகப்பட்ட செய்திகள் அப்படிங்கிறது எதிர்பார்த்துக்கிட்டு உட்காந்துருப்பீங்க. இது எல்லாம் இந்த தையில் நிறைவேறுமா அப்படிங்கிற எதிர்பார்ப்போட வீடியோக்குள்ளே வருவீங்க. அப்போ இந்த தை மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரிய பகவான் மகர ராசியில் தன்னோட பகை வீட்டில் இருக்கிற மாதம் தான் இந்த தை மாதம் அப்படிங்கிறது. இதே மாதத்தில் செவ்வாய் தனுசு ராசியில் இருந்துட்டு தை மாதம் 21 மகர ராசிக்கு போகிறாரு. புதன் தனுசு ராசியில் இருந்துக்கிட்டு தை மாதம் 13 மகர ராசிக்கு போகிறாரு. சுக்கிரன் தை மாதம் 5 தனுசு ராசிக்கு போகிறாரு. குரு பகவான் மேச ராசியில் பலமடைஞ்சிருக்காரு. சனி பகவான் தன்னோட சொந்த வீடான கும்பராசியில் ஆட்சி பெற்று உட்காந்துருக்காரு. ராகு குரு பகவானோட வீடான மீனராசிலையும், கேது புதன் பகவானோட வீடான கன்னி ராசிலையும் இருக்காங்க. இதான் இந்த மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகள் மற்றும் ராசி மாற்றங்கள் அப்படிங்கிறது. அப்போ இந்த மாதத்தில் செவ்வாய் உச்சமடைகிறாரு. அற்புதமான யோக பலன், பூமி யோகம் அப்படிங்கிறதெல்லாம் பல ராசிக்காரர்களுக்கு இருக்கு. உங்களுக்கு இந்த தை மாதம் என்ன பலன் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த தை மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாத தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்மசனியோட ஆதிக்கம் இருக்குது. சனி பகவான் உங்களோட ராசிக்கு அதிபதி, ராசியிலே ஆட்சி பெற்று உட்காந்துருக்காரு. அப்போ ஏழரை சனியில் விரய சனி அப்படிங்கிற 2.5 வருஷத்தை முடிச்சுட்டு இப்போ ஜென்மசனி அப்படிங்கிற காலகட்டத்தில் இருக்கீங்க. பொதுவாகவே ஜென்மசனி அப்படின்னா நம்ம உடம்பை தான் சனி பகவான் டிஸ்டர்ப் பண்ணுவார் அப்படிங்கிறது. அதனால் உடம்பு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எதையுமே பார்த்திங்கன்னா ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து செய்யணும். அதே நேரத்தில் தனஸ்தானத்தில் ராகு இருக்கார், 8ல் கேது இருக்கார். ஒரு பக்கம் ஏற்றம் அப்படிங்கிறது இருக்கும், இன்னொரு பக்கம் இறக்கம் அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா தனஸ்தானத்தில் ராகு இருக்கும்போது காசு பணம் அப்படிங்கிறத கொடுத்துக்கிட்டு தான் இருப்பார். அதே நேரத்தில் இந்த குருட்டு வருமானம் அப்படிங்கிறது இந்த தை மாதத்தில் உங்களுக்கு நிறையா வரும். அதாவது உழைக்காமையே வர்ற காசு, எங்கேயாவது ஏதாவது ஒரு இடம் வாங்கி போட்டிருப்பீங்க, திடீர்னு அதிக விலைக்கு விற்கும், விலை கம்மியாக ஒரு நிலம் உங்களுக்கு விலைக்கு வரும். ஆச்சரியமாக இருக்கும், பரவாயில்ல இதை வாங்கி போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி. சில பேருக்கு இந்த லாட்ரி சீட்டு, சூதாட்டம், இந்த மாதிரி இனத்தெல்லாம் காசு வரும். அதுக்காக போய் எல்லோரும் லாட்ரி சீட்டு வாங்குங்க அப்படின்னு நான் சொல்லலை, அப்படி வரும். இருந்தாலும் இந்த அஷ்டமத்தில் கேது இருக்காரு அப்படிங்கும்போது கொஞ்சம் சர்ப்பசாந்தி பரிகாரங்கள் அப்படிங்கிறத செஞ்சுக்கிறது நல்லது. அதுமாரி ஜென்மசனி அப்படிங்கிறது நம்ம வயிற்றை பாதிக்கும். முக்கியமாக நமக்கு செரிமான மண்டலம் அப்படிங்கிறது பாதிக்கப்படும். அப்படிங்கிறதால கண்டது கிடையாதையும் திங்கிறத குறைச்சிக்கணும். ஏதோ பசிச்சா மட்டும் சாப்பிட்ணும். 3 வேளைங்கிறத 2 வேளை தின்னாலும் பரவாயில்ல. ஒரு எண்ணெய், காரம், கொழுப்பு, மசாலா, மாமிசம் இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும். வெளியிட உணவுகளை தவிர்த்துடணும். ஒரு குடும்பத்தோடு ஒரு பயணம் போகிறேன், கடையில் தான் சாப்பிட்ணும் அப்படின்னா கூட அதெல்லாம் யோசிக்க வேண்டியதில்லை. வீட்டிலேருந்தே கட்டு சோறு கட்டி எடுத்துகிட்டு போயிடலாம். இதில் என்ன கௌரவம் வேண்டி கிடக்கு. இப்போ உடம்பு தான் நமக்கு முக்கியம். அப்போ உடம்பு நமக்கு ஆரோக்கியமாக இருந்தாலே மனசு ஆரோக்கியமாக இருக்கும். அதனால் உடம்பை பத்திரமா பார்த்துங்க. ராசிநாதன் சனி தான் அப்படிங்கிறதால பெருசாக ஆப்ரேஷன் போக்குவரத்து அப்படிலாம் இல்லை. சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். ஒரு கல்யாண வீட்டுக்கு போனால் கூட விரும்பினதை திங்க முடியாது, அப்படி தான் இருக்கும். அதுமாரி யாருக்கிட்டையும் உங்களோட பொறுப்புகளை ஒப்படைக்காதீங்க. இப்போ ஒரு இடத்துல வேலை செய்கிறேன், நிறைய வேலை இருக்குது, இல்லை ஒரு 2 நாளைக்கு லீவு போட்டு போகிறேன், இதை நீ செஞ்சு வைப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டாளிகிட்ட கொடுக்கறது, இதெல்லாம் வச்சுக்கக்கூடாது. அவங்க ஏதாவது தப்பாக செஞ்சாலும் உன் வேலையை நீ பார்க்க வேண்டியதாண்டான்னு நம்ம பழியேற்றுக்கிற மாதிரி வரும். அதுமாதிரி அடுத்தவங்க வேலையை வாங்கி நம்மளும் செய்யக்கூடாது, தேவையில்லாத பிரச்சனை. அதுமாதிரி யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. நண்பன் ஒருத்தன் பணம் கேட்குறான், அர்ஜென்ட்டு, என்ன தான் கஷ்டமாக இருந்தாலும் நம்மகிட்ட இருந்தால் 10 ரூபா கொடுக்கணும், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி ஒதுங்கிக்கிறது நல்லது. நம்ம ஜவாப்தாரி ஏற்றுக்கிறது, பேங்க்கில் போய் ஒரு லோன் கொடுக்கறது, இல்லை கோர்ட்டில் போய் ஒரு ஜாமீன் ஏற்றுக்கிறது, இந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்தில் மூக்க நுழைக்கிறத முதல்ல தடுத்துக்கணும். இல்லாட்டி அதால் பிரச்சனையை சந்திக்கிற மாதிரி வரும். அதோட குரு பகவான் உங்களோட ராசிக்கு 3வது வீட்டில் இருக்கார். தனலாபாதிபதியான குரு பகவான் சகாயஸ்தானத்தில் இருக்கார் அப்படிங்கிறது யோகம்தான். இருந்தாலும் பெருசாக ஜெயிச்சிருவோமா அப்படின்னு கேட்டால் இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் முடியாது. குருவோட பார்வை பலம் நல்லா இருக்குது அப்படிங்கிறதால உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் அப்படிங்கிறது கைகூடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குரு பகவானோட பார்வை நல்ல இடத்துல இருக்குது அப்படிங்கிறதால பயப்பட வேண்டியதில்லை. அதோட மாதம் பிறந்த 5 நாள், தை மாதம் 5 ஜனவரிக்கு 19 தனுசு ராசிக்கு சுக்கிரன் வராரு. ராசிக்கு லாபஸ்தானத்துக்கு சுக்கிரன் வராரு. ராசி அதிபதிக்கு அவர் நட்பு கிரகம் தான். அவர் இந்த இடத்துக்கு வர்ற நேரத்தில் நம்ம வீடு கட்டலாம், நிறைய கட்டட வேலைகள் ஏதாவது தொடங்கணும்னா தொடங்கிடலாம். நேரம் நல்லாயிருக்கும். ஒரு இடத்துலேருந்து பணம் வர வேண்டியது இருக்குது, இல்லை கட்டடம் கட்டுறதுக்கு ஒரு லோன் கேட்டிருக்கேன், வெயிட்டிங்கில் இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அது எல்லாமே நல்லபடியாக நடந்துடும்.
அப்போ நம்ம மனக்கோழிலாம் கட்டடம் கட்டி விடலாம். கடன்னு வேலை நடக்கும், எந்த தடைக்கும் வேலை இல்லை. தேவையான பொருள் கிடைக்கும், தேவையான ஆளுங்க கிடப்பாங்க, எந்த பற்றாக்குறையும் இருக்காது. அதுமாரி ஜனவரி மாதம் 27 மகர ராசிக்கு புதன் வராரு. இப்போ 12வது வீட்டுக்கு புதன் வராரு அப்படிங்கும்போது மறைந்த புதன் அப்படிங்கிறது நிறைந்த தனலாபத்தை கொடுக்கும். அப்போ யார்ட்டையா கொடுத்து வராமல் இருந்த பணத்தை வசூல் பண்ணலாம். ரொம்ப நாளாக ஒருத்தன்ட்ட கொடுத்து மாட்டிக்கிட்டேன், பணத்தை வாங்கவே முடியல, எப்போ ஃபோன் அடித்தாலும் இன்னைக்கு நாளைக்குன்னுட்டு இருக்கான், இல்லைன்னா ஃபோன் நிறுத்தி வச்சிட்றான், இப்படியே புலம்பிகிட்டு இருந்தவங்கெல்லாம் இந்த பழைய பாக்கியை வசூல் பண்ணுறதுக்கு இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கலாம். இதுமாதிரி வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இருக்குது. மாமா மச்சான் வகையில் ஏதாவது மனக்கசப்பு சின்ன சின்ன பிரச்சனை இருந்ததுன்னா அது மாறக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறதும் இருக்குது. அதுமாரி நம்மளோட சேமிப்புகளை கொஞ்சம் உயர்த்தணும் அப்படிங்கிற எண்ணமும் இந்த காலகட்டத்தில் வரும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னடா மாதம் சம்பாதிக்கிறோம், 10 ரூபா கூட மிச்சப்பில்லை, மாத கடைசியில் நம்ம சும்மா தானே கடன் வாங்க வேண்டிய மாதிரி சூரிய இருக்கே, இப்போ 10 ரூபா மிச்சப்படுத்தணுமே அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்பீங்க. அதனால் சேமிப்பு அப்படிங்கிறது ஒரு அவசியம் அப்படிங்கிறத உணரக்கூடிய மாதமாகவும் இருக்கும். அதுமாரி 12லேயே உங்களுக்கு சூரியன் இருக்கார் அப்படிங்கிறதால அரசு வழியில் கொஞ்சம் தேவையில்லாத பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு, சின்ன சின்ன தொந்தரவுகள், ஒரு கவனக்குறைவால் அபராதம் கட்ட வேண்டிய சூழல். பொதுவாக வெளியிடத்துக்கு போனோம் அப்படின்னா ஒரு வண்டி வாகனத்தில் போகும்போது ஒரு லைசன்ஸை மறந்துட்டு போகிறது, ஒரு ஹெல்மெட்டு போடாமல் போகிறது, பிடிச்சிட்டு ஃபைனு கட்டணும், ஒரு கரண்ட் பில் கட்ட மறந்துட்டேன், தேதி தாண்டி போயிடுச்சு, ஃபைன் போட்டு கட்டுறேன், இதுமாரி இருக்கும். அப்படிங்கிறதால அரசுக்கு செலுத்த வேண்டிய இந்த வரி இதெல்லாம் கரெக்டாக செலுத்தி விடுங்க. ஒரு குழா வரி கட்டணும், தண்ணி வரி கட்டணும், வீட்டு வரி கட்டணும் அப்படின்னா பாக்கி சாக்கி இல்லாமல் கரெக்டாக கட்டி போடணும். இல்லாட்டி அதுக்கு நாம் ஒரு அபராதத்தை போட்டு கட்டுற மாதிரி ஆகி போயிடும். அதுமாதிரி பயணங்களுக்கு போனோன்னா உரிய ஆவணங்களை எடுத்துகிட்டு போங்க. ஒரு வெளியூரில் போய் தங்கணும் அப்படின்னா கூட நம்மளோட ஆதார் கார்டு எல்லாத்தையும் கொஞ்சம் பக்குவமாக எடுத்து வச்சுக்கிட்டு அதன் பிறகு பயணம் செய்கிறது அப்படிங்கிறது நல்லது. அதோட 21 தைக்கு பிப்ரவரி 4 விரயஸ்தானத்துக்கு செவ்வாய் வராரு, உச்சமடைகிறாரு. ராசிக்கு செவ்வாய் 3க்கும் 10க்கும் அதிபதி. அவர் விரயத்தில் உச்சமடைகிற இந்த நேரத்தில் விரய செலவு அப்படிங்கிறது கொஞ்சம் கட்டுக்கடங்காமல் இருக்கும். என்னடா இது கையில் இருந்த காசு செலவாகிட்டே இருக்கே, கடன் வாங்க வேண்டிய சூழல் ஆகிப்போச்சே அப்படிங்கிற அளவுக்கு கொஞ்சம் விரய செலவு அப்படிங்கிறது வரும். இதுமாதிரி சுபகாரியங்கள் அப்படிங்கிறது நிறைய நடக்கும். மொய் வச்சே நமக்கு காசு நிறையா செலவாகும். வீட்டுக்கு பார்த்தோம்னா ஒரு 20 பத்திரிக்கை குமிஞ்சு கிடக்கும். எல்லாம் இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு என்னடா இது மாத சம்பளம் மொய் வைக்கிறதுக்கு தான் சரியாக இருக்கும் போல இருக்கே அப்படிங்கிற அளவுக்கு நிறைய சுபகாரியங்கள் நடக்கும். போய் தான் ஆகணும், வேறு வழி இல்லை அப்படிங்கிற அளவுக்கு நெருங்கிய சொந்தங்கள் தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் விரைய செலவு இருக்கும். அதுமாரி தொழிலில் பார்த்திங்கன்னா கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு பங்குதாரர்கள் விலகி போகிற வாய்ப்பு இருக்குது, கவனமாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம விலகி போகிறதுக்கு தயாராக இருந்துக்கணும். ஒரு கூட்டாளியோடு சேர்ந்து தொழில் பண்ணுறேன் அப்படின்னா சரியாக ஒப்பந்தங்களை புதுப்பிச்சுக்கிறது அப்படிங்கிறது நல்லது. அப்படி இல்லைன்னா விலகி தனித்து வந்துடுறது அப்படிங்கிறது தான் நல்லது. ஜென்மசனி காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஓடினவனை இழுத்து பிடிச்சிக்கிட்டு இருந்தால் நட்டம் தான் வருமே தவிர லாபம் வராது. அதனால் சரி நீ போகிறதுனா போப்பா, நான் என் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கிறது அப்படிங்கிறது நல்லது. இதுமாரி அரசியல் துறையில் இருக்கிறவங்க, பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபம் இருக்கும். உத்தியோகத்துலேயும் பார்த்திங்கன்னா இடமாற்றம் சிலருக்கு கிடைக்கும். ரொம்ப தூரத்தில் வேலை செய்கிறோம், வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி போடுவானுங்க. அடப்போடா இதுக்கு இருந்த இடமே தேவலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால் வரக்கூடிய மாற்றத்தை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. விவசாயத்துறையில் இருக்கிறவங்க 20 மேலே புது முயற்சிகள் எதையும் எடுக்க வேண்டாம். தை 20 வரைக்கும் செவ்வாய் லாபத்தில் இருக்கார். அப்போ இடம் வாங்கலாம், பூமி வாங்கலாம், பயிர் பூசாக ஏதாவது மாற்றி பார்க்கலான்னா செய்யலாம், எல்லாம் செஞ்சிடலாம். 20 மேலே செவ்வாய் உச்சமானாலும் விரயத்தில் உச்சமாக இருக்கார். அதனால் தேவையில்லாத நட்டம் வந்துடும். புது முயற்சி எதுவும் செய்யாதீங்க. என்ன செய்கிறீங்களோ அதை அப்படியே செஞ்சுக்கிட்டு இருங்க. மற்றபடி தினமும் குளிச்சுட்டு விநாயகப் பெருமானை வணங்கிட்டு உங்களோட வேலைகளை தொடங்குங்க. சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றுங்க, அனுமன் வழிபாடு செய்யுங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க. இதை செஞ்சாலே இந்த மாதத்தை ரொம்ப சுலபமாக நாம் எதிர்கொண்டுடலாம். கும்பராசிக்காரர்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்கள்.